பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் எங்கு சென்று பேருந்து ஏற வேண்டும் என்பது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகள் இயக்கிய காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கையின் காரணமாக பலரும் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாகி இருக்கிறது. அதைத்தான் இந்த முன்பதிவு எண்ணிக்கை கூடியிருப்பதை காட்டுகிறது. எனவே மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் சிறப்பான முறையில் எடுத்து செல்கின்ற விதத்தில் இந்த பேருந்து இயக்கங்கள் சிறப்பான முறையில் செய்யப்படும். அதே போல சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்கான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து சேர்வதற்கான பேருந்து அட்டவணை இன்றைக்கு காலையிலேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மக்கள் எந்த சிரமமின்றி வருவதற்காக ஆங்காங்கே போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் மக்கள் கூடுதலாக பேருந்து தேவை என்று வருகின்ற சூழல் வருகிறதோ அதற்கேற்ப பேருந்துகள் திருப்பப்பட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறது. சரியா தகவல் வழங்கல அப்படின்னு எல்லாமே புகார் சொல்றாங்க. நுங்கம்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கம் வந்துருக்காங்க. அவங்க ஆனா கோயம்பேட்டுல இருந்து பஸ் வருதான், பஸ் ஸ்டாண்ட விட்டு வெளில வந்து ரோட்ல ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 150 பேர்ட்ட உட்காந்துருக்காங்க. ஏன் முறையா தகவல் வழங்கல அப்படின்றது மக்களுடைய கேள்வி. அதாவது உங்களுக்கே தெரியும், நானே வந்து இது பொங்கல் சிறப்பா நடவடிக்கை ஒரு கூட்டம் நடத்தி ஊடகங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணி நிமித்தமாக அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு முன்பதிவு செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் SMS மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது முதல் ஆண்டு என்பதன் காரணத்தினால் அவர்களும் அதை கவனிக்க தவறியிருக்கிறார்கள். அதே போல இந்த பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் புதிதாக துவக்கப்பட்டிருப்பதால் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கும் என்று பத்திரிகையில் பார்க்காமல் பலரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவையான கூடுதல் பேருந்து வசதி செய்வதற்கு இன்றைக்கு திடீரென்று இதை பார்த்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பாத்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு முன்பாக NH-ல எங்களுடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் கண்காணிப்பாளர்கள் காக்கி பேண்ட் வெள்ளத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அவங்களுடைய நடவடிக்கை அது இல்லை. அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா, இங்க எண்ணிக்கை கூட கூட வர பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ப கோயம்பேடு பேருந்து போகிற பேருந்துகளில் சில பேருந்துகளை திருப்பி இங்கிருந்தே ஏற்கிறோம். நீங்க கோயம்பேடு போனுங்கன்னு யாரையும் சொல்ல, நீங்க வந்துட்டீங்க நாங்க கோயம்பேட்டுல தான் பஸ் ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்ல, அவர்களுக்காகத்தான் அவர்களை நிறுத்தியிருக்கிறோம். வர்ற பேருந்துகளை அவர்களே அங்கிருந்து உள்ள இங்க கொண்டு வந்து இங்க காத்திருப்பவர்களை அனுப்புகின்ற பணி நடக்கிறது. இது முதல் ஆண்டு என்கிறப்ப அந்த சில ஹிக்கப்ஸ் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.